மச்சான் ஏதோ யோசிச்சுருக்கா? அது இல்லை மாமா, இந்த பிசி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விலை ஏறிச்சுன்னானுங்க. நானும் என் பிசிக்கு ஒரு ரேமும் ஒரு எஸ்எஸ்டி கார்டும் வாங்கலான்னு போனால் ஒரு பவுன் விலைக்கு சொல்கிறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படா இவ்வளோ விலை ஏறிச்சுன்ட்டு. நல்ல கேள்வி மச்சான். இது நிறைய பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த கோல்டு ரேட் ஏறிச்சு இல்லை ஏஐ வந்ததால தான், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தவனே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, அதனால கூட டிமாண்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்த கிரிப்டோ காயின்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதோட ரீசன் வந்து அது கிடையாது. அதை நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி மச்சான், இப்போ நீ என்ன ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு என்னமோ இந்த தங்கத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது. அது வேணா உண்மைதான். ஆனால் வந்து கோல்டு வந்து ரீசன் கிடையாது. அதை நான் முதல்ல வந்துட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேமு, எஸ்எஸ்டி, இந்த மதர் போர்ட் சிப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐசிலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சிப்ஸும் என்ஏஎன்டி ஃப்ளாஷ்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் கோல்டு யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு மெயின் லெவல் தான், ஒரு மைக்ரோ லெவல் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது டைரெக்டாக இந்த கோல்டு ப்ரைஸ்னால தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுமா கேட்டால் அது கிடையாது. இந்த சிலிக்கான் சிப்ஸ்னா அப்படின்னா என்னன்னு ஒன்று புரியல. சிலிக்கான் சிப்ஸ்னா என்னன்னு கேட்டல, அது முதல்ல நான் சிம்பிளாக சொல்கிறேன். சிலிக்கான் முதல்ல எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அது ஒரு மெட்டல் தான். ஓகேவா, அதுவும் வந்து மணல்லேருந்து எடுக்கிற அதுவும் ஒரு எலமெண்ட். ஓகேவா, சிபியூ, இந்த ப்ராசஸரு, இது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஐசி சிப்லாம் மதர் போர்டில் அது உள்ளே இருக்கிறதுலாம் ஒரு பிரெயின் மாதிரி வந்து இதை இது பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணி அதில் வச்சு தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா, சிலிக்கான் சிப்ஸ் வச்சு தான் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெயின் பார்ட்டாக இப்போ நாம் எப்படி திங்க் பண்ணுறது யோசிக்கிற மாதிரி நாம் சொல்கிற விஷயத்த கம்ப்யூட்டர் நமக்கு தரக்கூடிய பிரெயின் மாதிரி தான் இந்த சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்காக தான் இது. இந்த என்ஏஎன்டி நாண்ட் இந்த ஃப்ளாஷ்னு ஒன்று இருக்கு, அது இது சூப்பர். இது இந்த என்ஏஎன்டி ஃப்ளாஷ்னு பார்த்தோன்னா அதுவும் சிலிக்கான்லேருந்து எடுக்கிறது தான். ஓகேவா, சிலிக்கான்லேருந்து யூஸ் பண்ணி பண்ணுறது தான் அது. பட் மெயினாக இதுக்கு என்ன ரீசன்னா இது வந்து டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த ஸ்டோரேஜ்லாம் இருக்குல்ல, இதை முதல்ல என்ன சொல்லுவோம்னா நான் வயலேட்டட் மெமரின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆனாலும் திரும்ப நம்ம ஆன் பண்ணும்போது அந்த டேட்டாவிலே இருக்கும், இந்த ஸ்டோர் பண்ணிருக்கும், இந்த டைம் டேட்டு அந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணி. இப்போ நம்ம மெமரி கார்டு இல்லை நம்ம எஸ்எஸ்டி கார்டு, ரேம் மாதிரி, ரேம் அதான் இந்த ஸ்டோரேஜ் எது இதெல்லாம் இருக்கோ அந்த ஸ்டோரேஜில் எல்லாத்துலேயுமே இதையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மெயினாக இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சிலிக்கான் சிப்ஸ் ஒன்று, அடுத்தது என்ஏஎன்டி ஃப்ளாஷ். ஓகேவா, ஸ்டோரேஜுக்காகவும் அந்த மெயின் பிரெயின் மாதிரி யூஸ் பண்ணுறதாக தான் இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொரு டவுட் ஒன்று, இந்த ஏஐலலாம் ரேட் ஏறிக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரீசன் சொல்லலாம். ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா ஏஐ வந்து ஒரு சர்வர் தான். இப்போ நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஜிபிலாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதனால வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் பட் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ரேம் எஸ்எஸ்டிக்லாம் அது யூஸ் கிடையாது. ஓகேவா, மெயின் ரீசன் என்னன்னு சொல்லணும்னா நம்மளுடைய சப்ளை ஸ்ட்ராட்டஜி, சப்ளை பண்ணுற இது இடம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த DDR5 ரேம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, டிமாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இம்போர்ட் காஸ்ட் ஏறினதாலையும் இந்த மாதிரி ரீசனால தான் வந்து நமக்கு இதெல்லாம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, ஓகே மாமா. இப்போ இன்னும் சில பேர் இந்த கிரிப்டோ கரன்சி அந்த மூலமாக ஏதாவது ரேட் ஏறி இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட் நிறைய பேருக்கு. ஓகே தான், பட் அது ரீசன் என்னன்னா அந்த ஜிபியூலாம் வந்து அதில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிப்டோ மீனிங் டைம்னு பார்த்தோன்னா அந்த ஜிபி எப்போல்லாம் டிமாண்ட் ஆகிடுச்சோ அப்போ இதாகும். அது எந்த டைம்னா ஒரு 2017-18 பார்த்தோன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்லாம் வந்து அதிகமாக கிடையாது. ஒரு வீடியோ எடிட்டிங்கோ 3D மாடலிங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஏஐல நிறைய வந்ததால் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிபியோட இது வந்து அதிகமாக யூசேஜ் தேவைப்பட்டுருச்சு. அதனால அதை டிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த டிமாண்ட் ஆகிறதால தான் நமக்கு அந்த ஜிபியோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னே இருந்தது ஒரு 30,000 வாங்கிருக்கலாம், இப்போ பார்த்தோன்னா ஒரு 70,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுதான் ரீசனு. ஆனால் அந்த ரேம் எஸ்எஸ்டிக்கு பார்த்தோன்னா இது கிடையாது. கிரிப்டோ மீனிங் வந்து ரேம் எஸ்எஸ்டி வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணலை. இது வந்து அதுக்கு ரீசன் கிடையாது. ஆனால் ஜிபிக்கு ஓகே, அதனால கூட இருக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா ஃபேக்ட்ரியில், ஆமாம், அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தால் மேபி ஏறுமா இல்லை அதால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்குறேன். ஓகே, அது வேலிடான ரீசன் தான். அது பார்த்தோன்னா இப்போ நமக்கு இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி இந்த தாய்வான், கொரியா, சைனா இது போன்ற கண்ட்ரியில் தான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகேவா, பட் அங்கே வந்து நமக்கு என்னென்னா இந்த பவர் இஷ்யூ வரும். ஒரு சில டைமில் பவர் இஷ்யூவு இல்லை ஒரு சில கம்பெனி வந்து டவுன் ஆகும். அது ஏன்னா நிறைய சந்திக்கிறது தானே அது. அந்த மாதிரி ஆகுது. இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்ததுன்னா இந்த மாதிரி சப்ளை வந்து அவங்க கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகிடுதுல்ல, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமானால் நமக்கு ரெகுலர் ப்ரைஸ்லேயே இருக்கும். பட் அங்கே ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து டிமாண்டாக இருக்கிறதால இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. அது வந்து ஒரு வேலிட் ரீசன் சொல்லலாம். ஓகேவா, ஆனால் இது வந்து பேசிக்காக நடக்கிறது தான். இது பொதுவாக எல்லா டைம்லையுமே பண்ணுறது தான் இது. அதனால் இதுவும் ஒரு வேலிட் ரீசன்ன்றது நம்ம ஏற்றுக்க முடியாது.
அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்தமாரி டாலர் ரேட்லாம் ஏறுதுடா, அதனால் கூட மேபி ஏறலாம், இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இல்லை இது டெஃபினெட்லி சொல்லலாம். ஏன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து எதுவுமே இம்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறல, ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வருது. அப்படின்னும் போது டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம இந்தியன் ரூபியை தான் கொடுப்போம். அப்படின்னும் போது அந்த டாலர் ரேட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம மணி இன்க்ரீஸ் பண்ணுறதால அவங்க வந்து அதை நம்ம ஒரு டீலர் வாங்கி தானே நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு ரீட்டெயிலர் மாதிரி ஒருத்தவங்க வாங்கி அதை தான் நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிக காஸ்ட் போட்டு டாலரில் கொடுத்து வாங்கும் போது அதில் அவங்க மார்ஜின் எல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் காஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அவங்க ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு கஸ்டமரை நம்ம போய் அதை வாங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. இதுவும் ஒரு வேலிட் ரீசனாக இருக்கும். ஏன்னா டாலர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ரேட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டாலர் ரேட் இனிமேல் குறையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். இதனால் கூட நமக்கு டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஷிப்பிங் காஸ்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ரேட் ஏறுமா? ஆமாம் மச்சான், அது கூட கரெக்டாக இருக்கும். என்னன்னா இப்போ இந்த கோவிட் டைம்லாம் நிறைய கம்பெனிலாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஒர்க்கர்க்கெலாம் வேலை இல்லாமல் வச்சுல. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்மியானதில் கூட அவங்க அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நமக்கு இந்த ஃப்ளைட் சார்ஜு, இந்த கண்டெய்னரில் கொண்டு வரது, அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் காஸ்ட்லாம், அந்த டீசல் பெட்ரோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு பார்ட் வர்றதுக்கான இது வந்து டிலே ஆகிறதால நமக்கு அதுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் எவ்வளோ காஸ்ட் போகிறோமோ அந்த காஸ்ட்லாம் நம்ம சேலைங்களை வச்சு விற்கும் போது கஸ்டமர் வாங்குவோம். அதனால கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த DDR5 ரேம் இருக்குல்ல, ஆமாம், இது மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. என்ன ஒன்றுனா இந்த DDR4க்கும் DDR5க்கும் என்ன வித்தியாசம் எனக்கு அதான் புரியல. அது என்ன கேட்டேன்னா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா வச்சுக்க, DDR5 வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆனது. ஓகே, அதுக்கு முன்னாடி DDR4 தான். இப்போ இந்த தான் சொன்னல அந்த AI டூலு, பட் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நிறைய ஹை எண்ட் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா DDR5 வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, அது வந்து லோ ஸ்பீட் தான், ஒரு 3200 MB கூட தான் இருந்தது. மேக்ஸிமே பார்த்தோன்னா 3200 அந்த 4000 அந்த மாதிரி தான். இப்போ DDR5 எல்லாம் 5000 இருக்கு, 6000 MB இருக்கு, 7000லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடிட் பண்ணுறவங்க, அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க, நம்மள மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அப்கிரேட் பண்ண தான் போவாங்க. ஏன்னா எடிட்டிங்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக வேணும். அப்போ ஸ்மூத்தாக இருந்தால் தான் நமக்கு வீடியோ குவாலிட்டியாகவும் எடிட் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக அதில் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா DDR5 வந்து இப்போ புதுசு, அதனால சப்ளை வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் வரும். அது ஆக்சுவலாக ரொம்ப டிமாண்ட் ஆகும். அப்போ அது கொஞ்சம் அப்போ நமக்கு சப்ளை டிமாண்ட் ஆகிறதால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதுவும் ஒரு வேலிட் ரீசன் தான். இப்போ பார்த்தோன்னா வச்சுக்க, நம்ம ஸ்டுடியோக்கு பார்த்தோன்னா நம்ம DDR5 ரேம் ஒன்று வாங்கணும். ஆமாம், வீடியோ கூட போட்டுருந்தோம். வெஞ்சன்ஸில் வந்தது. அப்போ ஆக்சுவலாக 32 GB. அது என்னன்னா அந்த ரேமே பார்த்தோன்னா இப்போ அது DDR5 தான். அதனால அது ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் தான் இந்த காஸ்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம 31,000 அதுதான். அப்போ அந்த DDR5 வந்து அது ஒரு பிராண்டட் ரேமு, அது வேலிடாக இன்க்ரீஸ் ஆனதில் கூட நமக்கு இது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ பிராண்டெல்லாம் இருக்குல்ல, பிராண்டடான ரேம்லாம், ஆமாம், அப்போ அவனுங்க தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ? அது ஒரு லெவலில் தான் சொல்லலாம் மச்சான். அது ஆக்சுவலாக அதுவும் ரீசன் தான். என்ன கேட்டினா, இப்போ ஒரு பிக் பிராண்ட்லாம் பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து ரீசன்டபிளேவே சரி, ஓகேவா, நார்மல் டேஸ்லேயும் சரி பார்த்தோன்னா அதோட சப்ளை வந்து கம்மியாகிடுச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகி சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா அது ஸ்டேபிளாக ப்ரைஸ் இதுக்குள்ளே வரும். ஓகேவா, பட் இதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் நம்ம மெயினாக பிராண்டட் தான் வில்லன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, எல்லா இதுலேயுமே வர்றது தான் இது. அதனால நம்ம அது காமன் ரீசன்ன்றதை எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரேட் எப்போ தான் குறையும்? இது குறையுமா? இல்லை இது ஃபியூச்சரில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தோன்னா நமக்கு எப்படி சொல்கிறேன்னா, இம்போர்ட்டோட இதுவும் அந்த ஷிப்பிங் காஸ்ட்டு, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் இது அதெல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணி நமக்கு ரிடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே வந்து ஃபுல்லாக குறையிறதுக்கு கம்மி தான். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது அதிகமாக டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம கோல்டு ரேட்லேயே பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இது. பிக் டைமில் ஏறிச்சுனாலுமே அது கொஞ்சம், ஏன்னா அந்த டாலர் ரேட்டு இதெல்லாம் ஒரு ஸ்டேபிள் லெவலுக்கு வந்தது அப்படின்னா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சடனாக இது நடக்காது. கண்டிப்பாக குறைச்சாலே எவ்வளோ குறைப்பாங்க? 1000 2000 தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து நமக்கு சப்ளை ஆனாலே போதும். ஏன்னா எல்லா காஸ்ட்டுமே நமக்கு குறையும், டாலர் ரேட்டும் குறையும். அப்படின்னும் போது நமக்கு இதுவாகும். ஆனால் அது குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டாக ஏதோ இவ்வளோ நாள் நான் கோல்டு மேலே தான் சந்தேகப்பட்டிருந்தேன், அதால தான் ரேட் ஏறி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா? ஆக்சுவலாக இப்போ வந்து கோல்டு ரேட்னால கிடையாது. எதனாலலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்று செமி கண்டக்டருடைய ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா, மேனுஃபேக்சரிங் வந்து குறையிறதுனாலே. ரெண்டாவது DDR5 வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் எடிட்டர்லாம் வந்ததால அது கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வரனால டிமாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ணுறது, டாலரோட வேல்யூலாம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, அதனால
அதனாலையும் நமக்கு குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஷிப்பிங் சார்ஜ், அதான் அந்த ஏர்போர்ட்லேருந்து வர்றது அந்த காஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதால அதனாலையும் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் ஆனாலே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் நமக்கே தெரியும், ஓகேவா? அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதையெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ப்ரைஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறது, ஓகேவா? இதனால தான் ரீசன் அவசரம், கோல்டுனால கிடையாது, ஓகேவா? இப்போ உனக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு மாமா. ஓகே மச்சான், அவ்வளோதான். அதான் இதுதான் விஷயம், புரியா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.